ஓம் சாந்தி. உங்கள் வாழ்க்கையில் எதிர்வரும் சவால்களுக்கு தீர்வு கொடுக்கும் விதமாக பிரம்மா குமாரிகளின் உங்கள் பிரச்சனைக்கு எங்கள் தீர்வு என்ற தானியங்கி ஹெல்ப்லைன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நீங்கள் தீர்வை எதிர்நோக்கி வந்திருப்பது இணக்கமின்மை என்ற சவாலுக்காக. இந்த இணக்கமின்மை ஒருத்தருக்கொத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போகாம இருக்கிறது. இது எதனாலெல்லாம் வருது? ஒரு தொழிற்சாலை, ஒரு வேலை பார்க்கும் இடத்தில் சம்பளம், போனஸ், இதுல இணக்கமின்மை வருகிறது. பங்கு முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது பார்ட்னர்ஷிப்குள்ள இணக்கமின்மை வருகிறது. பங்கு பிரச்சனை, தொழிலாளர்களோட வேலை நிறுத்தம், இவற்றாலும் இணக்கமின்மை வருகிறது. வேலை பார்க்கும் இடங்களில், வீடுகளில் ஆணவம், எங்குமே ஆணவம் கூடாது. வீட்டிலும் சரி, வெளியிலும் சரி, ஆணவம் இருக்கும் பொழுதும் இணக்கமின்மை வரும். இதற்கு நேர்மறையான ஒரு அப்ரோச், ஒரு பார்வை, நேர்மறையான பார்வையே இல்லை. ஏன்னா இது எதிர்மறையான ஒரு வெளிப்பாடு. நமக்குள்ள சகிப்புத்தன்மை, பிறருக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பது, புரிதல், இதெல்லாம் இருக்கும்போது இந்த இணக்கமின்மை என்பது வரவே வராது. நமக்குள் எந்த மாதிரி ஒரு குணங்களை, ஒரு சக்திகளை கொண்டு வரும்போது இந்த இணக்கமின்மையை தவிர்க்கலாம் என்றால், தலைமை ஏற்கும் கலை தனக்குள் கொண்டு வரும் பொழுது, நாம் தலைமை ஏற்று ஒரு பொறுப்பை செய்யும் பொழுது இணக்கமின்மையை எப்படி கையாள்வது என்று நமக்கே புரிய வரும். குழுவின் சக்தியை நாம் அறிய வேண்டும். குழுவின் சக்தி, 10 பேர் சேர்ந்து ஒரு வேலை செய்யும் போது அதோட சக்தியே தனி. அப்போ இணக்கமின்மை எப்படி நம்ம அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முன்னேறும் சக்தி, முன்னேற்றும் சக்தி, பிறரையும் முன்னேற்ற வேண்டும் என்ற குணம் நமக்குள் இருக்க வேண்டும். அப்பொழுது தன்னம்பிக்கை தானாக வளரும். பண்பு சார்ந்த சக்திகளையும் தனக்குள்ள கொண்டு வரலாம். சேவை மனப்பான்மை நமக்குள் இருக்கும் பொழுது இந்த இணக்கமின்மை வராது. ஆணவத்தை தவிர்க்கலாம். நாம் நல்ல ஒழுக்கத்தை பின்பற்றலாம். சட்ட ஒழுங்குமுறையை பின்பற்றும் போது இந்த இணக்கமின்மை என்ற பேச்சுக்கு இடமில்லை. பிரம்மா குமாரிகள் இலவசமாக கற்றுத்தரும் 7 நாட்களுக்கான இலவச எளிய ராஜயோக தியானத்தை பயின்று தினமும் 15 நிமிடம் தியானத்தை செய்யும் முறை பயின்று அதை வாழ்க்கையில் ஒரு அங்கமாக ஆக்கிக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். அனைத்திற்கும் ஒரே தீர்வு ராஜயோக தியானமே. ஓம் சாந்தி.